கிளாஸ் 10 யூனிட் 1 சயின்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். இந்த லெசனை வந்து டீட்டெயில்டாக 2 பார்ட்டாக வீடியோஸ் போட்டாச்சு. இப்போ ஒரு குவிக் ரீகேப் இந்த லெசன்லேருந்து பார்த்துடலாம். இந்த லெசனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஃபோர்ஸ்னால் என்ன, புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ். ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ். இதுக்கப்புறமா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பற்றி படிக்கிறதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம். மெக்கானிக்ஸ்னால் என்ன, இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆன் பாடிஸ். அந்த மெக்கானிக்ஸ் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன, ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குன்னா அதை பற்றி படிக்கிறது. அதில் அந்த ரெஸ்ட்டில் இருக்க பாடி மேலே என்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு படிக்கிறது ஸ்டாட்டிக்ஸ். டைனமிக்ஸ்னால் என்ன, மூவிங் பாடிஸ் பற்றி படிக்கிறது டைனமிக்ஸ். ஒரு பாடி மூவ் ஆகுறதுக்கு என்ன ரீசன்னு படிக்கிறது கைனட்டிக்ஸ். மூவ் ஆகிட்ட அப்புறமா என்ன ரீசன்னாலேயோ மூவ் ஆகிட்ட அப்புறமா அது எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு படிக்கிறது வந்து கைனமேட்டிக்ஸ். கைனட்டிக்ஸும் கைனமேட்டிக்ஸும் டைனமிக்ஸோட 2 டைப். அரிஸ்டாட்டில் அண்ட் கலீலியோ பற்றி பார்த்தோம். அரிஸ்டாட்டில் வந்து கிரீக் ஃபிலாசபர். அவர் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாடிஸும் ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அது மூவ் ஆகணும்னா தான் ஒரு ஃபோர்ஸ் தேவை. அப்படியே மூவ் ஆனாலும் அது கொஞ்ச நேரத்தில் தானாக நின்று ஒரு ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதோட பேர் நேச்சுரல் மோஷன். இது வந்து இந்த தானாக நிற்கிது, எந்த ஃபோர்ஸும் அதை நிப்பாட்டல. அதனால இது வந்து ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொன்னார். அந்த ரெஸ்ட் ஸ்டேட்லேருந்து மூவ் பண்ணுதில்ல, அதை வந்து வயலண்ட் மோஷன், ஃபோர்ஸ் டிபெண்ட்னு சொன்னார் அந்த மோஷனை. இதை வந்து கலீலியோ அப்போஸ் பண்ணி அப்படிலாம் கிடையாது, ஒரு பாடி மூவ் ஆச்சுன்னா அது நிற்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் தான் அது நிற்கும், இல்லைன்னா அது மூமெண்ட்லேயே தான் இருக்கும் அப்படின்னாரு. இப்போ ஒரு பால் ரோல் ஆகுது, அது கொஞ்ச நேரம் கழிச்சு நிற்கிதுன்னா அங்கே வந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால தான் அது நிற்கிது. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கலீலியோ சொன்னார். அந்த மாதிரி ஆர்கிமெடிஸ் டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்க பாடிஸை ஒரு ஹைட்ல இருந்து கீழே போட்டோம்னா ஹெவியர் பாடி ஃபஸ்ட்டு கீழே வரும்னு சொன்னார். ஆனால் கலீலியோ அப்படிலாம் கிடையாது, ரெண்டும் ஒரே டைமில் தான் கீழே வரும். அதாவது இந்த ஏர்த்தோட புல், அந்த கிராவிட்டி இருக்குல்ல, அது வந்து எல்லா பாடிஸ்லையும் ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னார். கலீலியோ சொன்ன இன்னொரு முக்கியமான கான்செப்ட் வந்து இனர்ஷியா. ஒரு பாடியில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு அது சேஞ்சை ரெசிஸ்ட் பண்ணும், அப்புறமா தான் அந்த சேஞ்சுக்கு ஏற்ற எஃபெக்ட் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் தான் இனர்ஷியா. So the inherent property of a body to resist any change in its state of rest or state of motion. It is known as inertia. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அப்போது அதை ரெசிஸ்ட் பண்ணி ரெஸ்ட்லேயே இருக்க பார்க்கும், அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஒரு பாடி மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது, அதை ஸ்டாப் பண்ண பார்க்குறோம், ஆனால் அது வந்து அந்த மூவ்மெண்ட்டை கண்டினியூ பண்ண தான் பார்க்கும், அது இனர்ஷியா ஆஃப் மோஷன். அந்த மாதிரி இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஒரு பாடி மூவ் ஆகிட்டே இருக்க பாடி ரைட்டில் டேர்ன் ஆகுதுன்னா அந்த பாடி வந்து கொஞ்சம் லெஃப்டில் லீன் ஆகும், அது வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு லீனியர் மொமெண்டம்னா என்னன்னு பார்த்தோம். லீனியர் மொமெண்டம்னா மாஸ், வெலாசிட்டி, இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணுற ஒரு டேர்ம் தான் லீனியர் மொமெண்டம். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸோட இம்பேக்ட் எப்படி இருந்தது அப்படின்னு குவான்டிஃபை பண்ணி நம்பரில் சொல்கிறது தான் லீனியர் மொமெண்டம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ நீங்கள் ப்ளே கிரவுண்டில் இருக்கும்போது ஒரு சைடு பசங்க வந்து வாலிபால் ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க, இன்னொரு சைடு ஷார்ட் புட் ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கும். இந்த ஷார்ட் புட் பாலோட வெயிட் வந்து 7 கிலோஸ் கிட்ட, இதே வாலிபாலோட வெயிட் வந்து 400 to 500 கிராம்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பாலுமே உங்களை பார்த்து வந்ததுன்னா, உங்கள் மேலே தூக்கி அடிக்கிறாங்கன்னா எதோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும்? கண்டிப்பாக அந்த ஷார்ட் புட் பால் தான். இத்தனைக்கும் ஷார்ட் புட் பால் அந்த வாலிபாலை விட சின்ன சைஸ் இருந்தாலும் அதோட இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஷார்ட் புட்டோட மாஸ் ஜாஸ்தி. ஸோ லீனியர் மொமெண்டம் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணலாம், மாஸ் இன்டூ வெலாசிட்டி. த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அ மூவிங் பாடி கிவ்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அது என்ன டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும், இட் ஆக்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதோட எஸ்ஐ யூனிட் வந்து கேஜி மீட்டர் பர் செகண்ட், சிஜிஎஸ் யூனிட் கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம். இது இந்த லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன, எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இதிலிருந்து ஃபோர்ஸ் அண்ட் இனர்ஷியா டெஃபினேஷனை நம்ம எடுத்துக்கலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வச்சு ஃபோர்ஸோட இஃபெக்ட் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட். அந்த எஃபர்ட் புஷ்ஷாக இருக்கலாம், இல்லை புல்லாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கும், ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குன்னா அது மூவ் ஆக தொடங்கும்.
மூவிங் பாடினா அது திருப்பி அதை வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர வைக்கும். இல்லைன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஃபோர்ஸ் வந்து மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கனால வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னெல்லாம்? லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னா பேரலல் ஃபோர்ஸஸ் அண்ட் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். அது வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இப்படி இருக்கும்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த 2 ஃபோர்ஸோட அடிஷனா சம்மா இருக்கும். இதே அன்லைக் ஃபோர்ஸஸ்னா பேரலல் ஃபோர்ஸஸ் தான், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இப்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? F1 மைனஸ் F2 இல்லை F2 மைனஸ் F1 விச் எவர் இஸ் கிரேட்டர் ஃபர்ஸ்ட் வரும். அண்ட் பாடி வந்து அந்த கிரேட்டர் ஃபோர்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். மூணாவது வந்து ஈக்குவல் அண்ட் பேரலல் ஃபோர்ஸஸ். இப்போ என்ன ஆகுது? இங்கே 5 நியூட்டன், இந்த சைடில் இருந்து 5 நியூட்டன் கொடுத்தா அந்த பாடி மூவ் ஆகாமல் ரெஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு பேர் அது அப்போ எஃப் நெட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸஸ். இதுவும் 5 நியூட்டன், இதுவும் 5 நியூட்டன். 5 மைனஸ் 5 0 ஆயிடுது. இப்படி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வா இருந்து ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னா அந்த கண்டிஷனை வந்து நம்ம ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸஸ்க்கு பேர் பேலன்ஸ்ட் ஃபோர்ஸஸ். இதே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வா இல்லைன்னா அந்த பாடி வந்து கிரேட்டர் ஃபோர்ஸோட சைடில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸஸ் பேர் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸஸ். ரொட்டேட்டிங் எஃபெக்டில் என்ன பார்த்தோம்? இப்போ ஒரு கதவு இருக்குது. இந்த கதவோட இந்த ஹிஞ்சஸ் இருக்குல்ல, ஹிஞ்சஸ் இருக்க இடத்த வந்து ஃபல்க்ரம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த கார்னரில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்குது அதை மூவ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த டோர் ஒன்று இப்படி மூவ் ஆகும், இல்லைன்னா இந்த சைடு மூவ் ஆகும். கரெக்டாக இப்படி மூவ் ஆகும் போது இங்கே இந்த ஹிஞ்சஸ் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது. இப்படி போகும், இல்லை இப்படி போகும். அதனால இதுக்கு பேர் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதே ஒரு க்ரோபாரில் இந்த மாதிரி ஒரு க்ரோபாரில் ஒரு சென்டர் பாயிண்ட் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு இங்கே. இப்போ இங்கே ஒரு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கொடுத்து இதை ரொட்டேட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? டார்க். டவ் அப்படின்னு இதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது வந்து டவ்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன? ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த மேலே கதவு பார்த்தோமே, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த ஆக்சிஸ்லேருந்து பர்பெண்டிகுலராக எவ்வளோ தூரத்தில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த டார்க் அமையும். ஃபார்முலா என்ன? டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டி. டவ்வும் டைரக்ஷன் இருக்கனால, மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கனால இது வெக்டர் குவான்டிட்டி. எஸ்ஐ சிஸ்டமில் இதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். நீங்கள் இதை ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தா போதும். ஃபோர்ஸ்க்கு நியூட்டன்னு தெரியும், டிஸ்டன்ஸ்க்கு வந்து மீட்டர்னு தெரியும். ஸோ டவ்வோட யூனிட் நியூட்டன் மீட்டர். கப்பல்னா என்ன? இப்போ நான் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், நம்ம வீட்டு டேப்பை திறக்கிறோம் மூடுறோம் அந்த மாதிரி ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் 2 டிஸ்டிங் பாயிண்ட்ஸில் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கப்பல். 2 ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதனால இந்த பாடி வந்து ரொட்டேட் ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகாது. இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்பல் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்பல். மொமெண்ட் ஆஃப் கப்பலோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுக்குமே அப்போ யூனிட் என்னவா இருக்கும்? நியூட்டன் மீட்டர். இதே சிஜிஎஸ் சிஸ்டமில் டைன் சென்டிமீட்டர். இன்னொரு முக்கியமான இது பார்த்தோம், இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்டில் வந்து பாடி கிளாக் வைஸ் மூவ் ஆச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ். ஒரு ஃபோர்ஸ் அந்த பாடியை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ண வைக்குதுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் பார்த்தோம். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்னால் என்ன? இப்போ வந்து இங்கே ஒரு பாடி இருக்குது, ஒரு சீசான்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க, இங்கே ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க. 2 பேருமே வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் D1, இங்கே டிஸ்டன்ஸ் D2. இப்போ இங்கே இருக்கவங்க மாஸ் வந்து M1, இது வந்து M2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே க்ரியேட் ஆகிற மொமெண்ட்டும் இங்கே க்ரியேட் ஆகிற மொமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த சீசா வந்து ரெஸ்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குலிபிரியம் பொசிஷனில் நிற்கும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்க? த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவேஷன் வந்து F1 D1 இஸ் ஈக்குவல் டு F2 D2. Next, Newton's second law of motion பார்க்கலாம். The force acting on a body is directly proportional to rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of the force. அதாவது F is proportional to delta P. Delta P னா என்ன? Change of linear momentum by T. ஏன் by T? ஏன்னா rate of change of linear momentum. So the force acting on a body is directly proportional to rate of change of linear momentum of body, and the change of momentum எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ஃபோர்ஸோட டைரக்ஷனில் இருக்கும். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? லா ஆஃப் ஃபோர்ஸ்.
இந்த லாவை வச்சு நம்ம வந்து ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சோம். F இஸ் ஈக்குவல் டு m இன்டூ a அப்படின்னு. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அப்படின்னு பார்த்தோம். இதே ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது அந்த பாடியோட ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் அலாங் த சென்டர். அது வந்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். அந்த ஃபோர்ஸ் விச் காசஸ் அ சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் அஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட யூனிட் SI சிஸ்டமில் நியூட்டன், CGS சிஸ்டமில் டைன். இப்போ 1 நியூட்டன்னா என்ன? 1 நியூட்டன்னா ஒரு 1 kg மாஸ் இருக்குன்னா அது வந்து 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் போகிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வேணுமோ அதுதான் 1 நியூட்டன். CGS சிஸ்டமில் 1 கிராம் ஆப்ஜெக்ட் 1 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷனில் போகிறதுக்கு ஆகிற ஃபோர்ஸ் தான் 1 டைன். இந்த நியூட்டனுக்கும் டைனுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் என்ன? 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10⁵ டைன். யூனிட் ஃபோர்ஸ்னால் என்ன? 1 நியூட்டன்னு சொன்னோம்ல, அதே தான் இங்கே யூனிட் ஃபோர்ஸுக்கும். 1 kg மாஸ் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷனில் போகிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வேணுமோ அதுதான் யூனிட் ஃபோர்ஸ். ஏன்னா m இன்டூ a மாஸும் 1 kg ஆக்சலரேஷனும் 1. அப்போ 1 இன்டூ 1 1 தான். தட் இஸ் கால்ட் அஸ் யூனிட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸ் பார்த்தோம். கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸ்னால் கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை SI சிஸ்டமில் kgf, CGS சிஸ்டமில் GF. 1 kgfனா எவ்வளோ? இது வந்து கிராவிட்டி கொடுக்குற ஆக்சலரேஷன் அப்படின்றனால இது வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், மாஸ் 1 kg. ஸோ கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் SI சிஸ்டமில் 9.8 நியூட்டன், CGS சிஸ்டமில் 980 டைன். நெக்ஸ்ட் இம்பல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இம்பல்ஸ்னா என்ன? ஒரு ஹியூஜ் அமௌண்ட், ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஒரு பல்ஸ் மாதிரி அந்த ஃபோர்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிடும். அதுக்கு பேர் தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். இப்போ இம்பல்ஸோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டூ டைம். J இஸ் ஈக்குவல் டு F இன்டூ T. நியூட்டன் செகண்ட் லாவை இங்கே அப்ளை பண்ணோன்னா J இஸ் ஈக்குவல் டு டெல்டா P அப்படின்னு வருது. அதாவது இம்பல்ஸ் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டமோட மேக்னிடியூடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. யூனிட் வந்து SI சிஸ்டமில் kg மீட்டர் பர் செகண்ட் ஆர் நியூட்டன் செகண்ட். அடுத்தது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ரொம்ப ஈஸியான லா. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த லாக்கு இன்னொரு பேர் வந்து லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறது வந்து ஆக்ஷன் ஒரு பாடியிலேருந்து ரியாக்ஷன் இன்னொரு பாடியிலேருந்து வரணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இதில் நாம் என்ன பார்த்தோம்? இப்போ 2 பாடி M1 M2 மாஸில் 2 பாடி வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. என்ன வெலாசிட்டியில்? U1 U2ன்னு இனிஷியல் வெலாசிட்டியில் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் தூரம் ஒரு டைம் டீக்கு அப்புறமா ரெண்டுமே கொலைட் ஆகுது. கொலைட் ஆகிட்ட அப்புறமா அதோட வெலாசிட்டி வந்து V1 V2ன்னு ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது. இந்த கேஸில் இந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி M1 V1 plus M2 V2 is equal to M1 U1 plus M2 U2 அப்படின்னு ஆயிடும். அதாவது ஃபைனல் மொமெண்டம், 2 பாடியோட ஃபைனல் மொமெண்டம் will be equal to 2 பாடியோட இனிஷியல் மொமெண்டம். In the absence of an external force, the algebraic sum of the momentum after collision is numerically equal to sum of the momentum before collision. Before collision na initial momentum, after collision வந்து final momentum. ராக்கெட் ப்ரொபல்ஷன் இந்த தேர்ட் லா பேஸ் பண்ணி எப்படி சொன்னாங்க? இந்த ராக்கெட்டோட டேங்க் வந்து ப்ரொப்பலன் டேங்க் ஃபுல்லாக ஃபியூல் ஃபில் பண்ணி ராக்கெட்டை ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த ஃபியூல் ஃபுல்லாக பர்ன் ஆகி ஒரு ஹாட் கேஸ் எஜெக்ட் ஆகும். இந்த ஹாட் கேஸ் வந்து ஹை ஸ்பீடில் ஒரு குட்டி நாசில் வழியாக வருது. எப்போவுமே ஒரு பெரிய ஏரியாவிலேருந்து ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் ஒரு குட்டி ஏரியா வழியாக வெளியில் வரும்போது இதோட வெலாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஹை ஸ்பீடில் நாசில் வழியாக வரும்போது இது ஒரு ஹியூஜ் மொமெண்டம் கொடுக்குது. அந்த மொமெண்டம் வந்து ஆக்ஷன். அதனால என்ன ரியாக்ஷன் என்ன? அந்த ராக்கெட் ரேஸ் ஆகுது. இப்படி ரேஸ் ஆகி மேலே போக 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 அந்த ஃபியூவல் டேங்க்ல ஃபியூவல் கம்மியாயிட்டே வரும். ஸோ மாஸ் ஆஃப் தி ராக்கெட் கம்மியாயிட்டே வருது. மாஸ் ரெடியூஸ் ஆக நமக்கு என்ன தெரியும்? இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்ல என்ன பார்த்தோம்? ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் மொமெண்டம். ஸோ மாஸ் கம்மியாயிட்டே வருதுன்னா அங்கே வெலாசிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே வரணும். ஸோ வெலாசிட்டி ஜாஸ்தி ஆகி ஒரு ஸ்டேஜில் ஏர்த்தோட கிராவிட்டி புல்லிருந்து எஸ்கேப் ஆகி ஸ்பேஸுக்கு போகிற வெலாசிட்டியை அது கெயின் பண்ணிடுது. அந்த வெலாசிட்டிக்கு பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. அடுத்தது கிராவிடேஷன். நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்த்தோம். இதில் என்ன பார்த்தோம்? the gravitational force is directly proportional to the product of their masses and inversely proportional to square of the distance between the center points அப்படின்னு பார்த்தோம். அதாவது F is equal to capital G M1 into M2 by R square. இந்த கேபிட்டல் ஜின்றது என்னது? யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதோட SI யூனிட்
நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர். வேல்யூ வந்து 6.674 இன்டூ 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர். இது கேபிட்டல் ஜி. ஸ்மால் ஜி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு பார்த்துட்டோம். இது வந்து ஏர்த்தில் வந்து ஃபுல்லாகவே யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்காது. ஈக்குவேட்டரில் வரும்போது ரேடியஸ் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல இந்த கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். போலில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஹைட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுது அப்படின்னா அது கீழே விழ விழ இந்த வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சேஞ்ச் இன் வெலாசிட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சலரேஷன். ஸோ இதுதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸ்மால் ஜிக்கும் கேபிட்டல் ஜிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி இன்டூ கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர். இந்த எம்ன்றது மாஸ் ஆஃப் எர்த், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் எர்த். ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து மாஸ் ஆஃப் எர்த்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஸ்மால் ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும், கேபிட்டல் ஜி வேல்யூ தெரியும், ரேடியஸ் ஆஃப் எர்த்தும் தெரியும். அதுலேருந்து மாஸ் ஆஃப் எர்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. மாஸ் ஆஃப் எர்த் என்னது? 5.972 இன்டூ 10⁻24 கிலோகிராம். மாஸ் அண்ட் வெயிட். மாஸ் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாடி. அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ சப்ஸ்டன்ஸ், ஒவ்வொரு யூனிட் ஏரியாலையும் எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் மாஸ். இந்த மாஸ் அதுக்கு மேலே கிராவிட்டியோட புல், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வெயிட். அதாவது மாஸ் இன்டூ கிராவிட்டி. W இஸ் ஈக்குவல் டு mg அப்படின்றது தான் டபிள்யூட ஃபார்முலா. இதோட யூனிட் வந்து நியூட்டன். அப்பரண்ட் வெயிட்னா என்ன? நம்ம கை மேலே ஒரு 1 kg ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம மேலே தூக்கணும் அப்படின்னா அந்த 1 kg வெயிட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும். அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதுதான் அப்பேரண்ட் வெயிட். இங்கே 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு லிஃப்ட் அப்வர்ட்ஸ் போகுதுன்னா வித் அன் ஆக்சலரேஷன் ஏ, அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஹியூமன் பீயிங்கோட வெயிட்டு வந்து எம்ஜி. இதை விட ஜாஸ்தியாக அந்த அப்வர்ட் புஷ் கொடுத்தா தான் அந்த பாடி மேலே போகும். அதாவது அப்பேரண்ட் வெயிட் வந்து ஆக்சுவல் வெயிட்டை விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் என்னவா இருக்கும்? இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் ப்ளஸ் நாம் கொடுக்குற அப்பேரண்ட் வெயிட், இந்த ரெண்டுத்தோட சம் தான் ரியாக்ஷன் ஃபோர்ஸாக இருக்கும். இதே ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து டோட்டல் ஆப்ஜெக்டோட வெயிட் மைனஸ் நம்ம கொடுக்குற அப்பேரண்ட் வெயிட்டு. ஃப்ரீ ஃபாலில் என்ன ஆகும்? நம்ம எந்த ஃபோர்ஸும் கொடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். அதனால ஆக்சலரேஷன் வந்து கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டும் சப்ட்ராக்ட் ஆகிடுறதுனால ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. ரெஸ்ட்டில் இருக்கும் போதும் நம்ம ஒன்றுமே வெயிட்டே கொடுக்க வேண்டாம். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. ரிசல்டன் 0 அப்படின்ற கேஸில் என்ன ஆகுதுன்னா ஃப்ரீ ஃபால். இந்த ரோலர் கோஸ்டர் கீழே விழுதே அந்த மாதிரி கீழே விழும்போது அதை வந்து வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸில் இருக்கும்போது அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் இவங்க 2 பேரும் ஈக்குவல் ஆக்சலரேஷனில் இருக்கனால அவங்களுமே வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் தான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்த்தோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் புக் பேக் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்.